Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே கோவில் விவகாரத்தில் இரு கிராமத்திற்கு இடையே தகராறு ஏற்பட்டது. வலங்கைமான் அருகே நெடுவாசல் கிராமத்தில் புதிதாக அமைந்துள்ள முத்துகாளியம்மன் கோவில் திருவிழாவிற்கு அப்பகுதி மக்கள் ஆவூர் கிராம மாரியம்மன் கோவிலில் இருந்து முளைப்பாரி எடுத்து சென்றனர். அப்போது ஆவூர் பகுதியில் வசிக்கும் ஒரு தரப்பு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் தெரு வழியாக செல்லக்கூடாது என கூறியதால் இரு தரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சாதி கலவரம் எழும் அளவுக்கு காவல்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் ஆசிரியர் கண்டித்த நிலையில் மாணவன் வீட்டிற்கு செல்லாததால் மாணவனை காணவில்லை என உறவினர்கள் பள்ளி முன்பு திரண்டனர். அனகாபுத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் அறிவரசன் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இந்நிலையில் பள்ளியில் மாணவன் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக கூறி பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாணவனை கண்டித்துள்ளார். இதனால் மாணவன் ஜூன் 11ஆம் தேதி மாலை முதல் வீடு திரும்பாமல் இருந்துள்ளார். இதை அறிந்த பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் பள்ளி தரப்பில் உரிய பதிலளிக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தனியார் பள்ளியின் முன்பு திரண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்சாரத்துறை மற்றும் காவல்துறையை கண்டித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலூர் சாலையில் அரசு மின் பகிர்மான அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 6ஆம் தேதி செந்தில் என்பவரின் வீட்டின் மின் இணைப்பை துண்டித்ததாக கூறி மின்வாரிய செயற்பொறியாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கியுள்ளார். இது குறித்து புகார் அளித்தும் குற்றவாளிக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாக குற்றம் சாட்டியும் காவல்துறைக்கு அழுத்தம் தராத மின்வாரியத்தை கண்டித்தும் 250க்கும் மேற்பட்டோர் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 6ஆம் தேதி ஒரு மின்நுகர் பெனால்டி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பிரிவு அலுவலரையும் அங்கே பணியாற்றிய பணியாளர்களையும் கடுமையாக தாக்கிவிட்டு அவர் போயிருக்காரு. இதுவரையிலும் அவரை அரெஸ்ட் பண்ணலை. அரெஸ்ட் பண்ண சொல்லி நாம் பலகட்ட போராட்டங்களுக்கான முதல்கட்ட போராட்டமாக இதை நாங்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, மேலும் குற்றவாளி கைது செய்யப்படாமல் போனால் தொடர்ந்து இந்த போராட்டம் மிக கடுமையான நிகழ்வுகளை சந்திக்க நேரும். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் உள்ள முக்கிய சாலைகள் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். பம்மல் திருநீர்மலை சாலையில் கழிவுநீர் குழாய் பதிப்பிற்கு பள்ளம் தோண்டப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் பணிகள் நிறைவு பெற்ற போதும் பள்ளம் சரி செய்யப்படாததால் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக அவ்வப்போது விபத்துகள் நிகழ்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா மாடல் அரசின் அலட்சியத்தால் சாலைகள் பராமரிப்பு இன்றி அவல நிலையில் உள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.